வெல்கம் டு முப்படி ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ அல்டிமேட் பார்க்க போறோம். சரிங்களா, நீங்க எல்லாருமே பிசி எக்ஸாம் ஓரளவுக்கு எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிசி எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ பிசி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் நீங்க எடுத்துக்கிட்டோம். சரி, அதுல ஒரு தோல்வி வந்துருச்சு அப்படின்றதுக்காக நீங்க கொஞ்சம் மனசு தளராதீங்க. அடுத்து உங்களோட திறமையை காட்டக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் களம் தான். சரியா? ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து நீங்க கூற்றுகள் படிச்சிருப்பீங்க. சரியானது, தவறானது, பொருந்தாதது, பொருந்தியது, தவறான இணை, சரியான இணை, இப்படி எல்லாம் கொஸ்டின் இருந்திருக்கும். இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். படிச்சிருந்தாலுமே அது என்ன பண்ணணும்னா அந்த அளவுக்கு பிரிச்சு படிச்சிருக்கணும். அது அப்ளிகேஷன் நாலேஜ் இருந்திருக்கும் இல்லையா? படிச்சுட்டோம், ஆனா அது அங்க வந்து அப்ளை பண்ணல கரெக்டா. சரியா? அதை நீங்க அது ஒரு லெசனா எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? அதை பேஸ் பண்ணி தான் நாங்க கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ பிசி எக்ஸாம் வச்சு நீங்க வெக்ஸ் ஆகாம அடுத்த எக்ஸாம் பாருங்க. அதே மாதிரி ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றவங்க ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. எக்ஸாம் ஒரே அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ தொடர்ந்து ஒரு 2 years 3 years நீங்க படிக்கும் போது தான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியும். தொடர்ச்சியா படிச்சுட்டே இருங்க. என்னைக்கும் படிக்கிறது மட்டும் கைவிடாதீங்க. கண்டினியூட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுல சாதிக்க முடியும். சரியா? இந்த ஃபீல்டு இருந்தா இல்லாம இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய இருக்கு இல்லையா? எஸ்எஸ்சி ஜிடி இருக்கு, என்டிபிசி இருக்கு, ஆர்ஆர்பி இருக்கு, குரூப் டி இருக்கு. எல்லாமே சேம் தான். சரியா? சிலபஸ் தான் கொஞ்சம், அதாவது இப்ப இதுல உளவியல் படிக்கிறீங்கன்னா அதுல கொஞ்சம் ரீசனிங் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும். மற்றபடி சயின்ஸ் ஜிகே எல்லாம் இதுல படிக்கிறதே தான் நீங்க அதுலயே படிக்க போறீங்க. சோ அதனால எதுக்கும் வெக்ஸ் ஆகாம படிச்சுட்டே இருங்க. படிக்கிறத மட்டும் விடவே விடாதீங்க. படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நாளைக்கு கை கொடுக்கும். ஓகேவா? சரியா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்ஏ அல்டிமேட் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங், இது என்னன்னா பாத்தீங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட்ல பயாலஜி போயிட்டு இருக்கு. சரிங்களா? பயாலஜில ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் கொஞ்சம் அதிகமா கவர் பண்ணிருக்கோம். சரி, அதே மாதிரி அடுத்தடுத்த யூனிட்ஸ் நாங்க கவர் பண்ணி வீடியோஸ் போட்டு போறோம். இது பயாலஜி மட்டும்தான். ஓகே, பார்க்கலாம். பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கெமிக்கல்ஸ் யூஸ்ட் அஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பின்வரும் எந்த வேதிப்பொருட்கள் உணவு பாதுகாப்பு பொருளாக பயன்படுகிறது? இதுல எந்த வேதிப்பொருள் உணவு பாதுகாப்பு பொருளா பயன்படுது, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவா பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட், ஆமாண்டா இல்லையா? சிட்ரிக் ஆசிட், எலுமிச்சையில இருக்கு இல்லையா சிட்ரிக் ஆசிட், அதே மாதிரி சோடியம் மெட்டா பைசல்பேட், வினிகர், இது எல்லாமே தான் இல்லையா? அப்ப இது எல்லாமே, அதே கூட பொட்டாசியம் பைசல்பேட், இதுவுமே செயற்கை உணவு வேதிப்பொருட்கள். இதெல்லாம் செயற்கை முறையில உணவுகளை பதப்படுத்துறதுக்கு, அதாவது நமக்கு பாட்டில் எல்லாம் அடைச்சு வருது, பேக்கெட்ல எல்லாம் அடைச்சு வருது இல்லையா? அந்த உணவுப் பொருட்கள்லாம் நீண்ட நாட்கள் கெடாம இருக்கிறதுக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வளராம இருக்கிறதுக்காகவும் இந்த செயற்கையான வேதிப்பொருட்களை கொஞ்சமா சிறிய அளவுக்கு சேர்க்கிறாங்க. என்னன்னா அதாவது கெடாம இருக்கிறதுக்காகவும் அதுல நுண்ணுயிரிகள் வளராம இருக்கிறதுக்காகவும். சரியா? இதுதான் இப்போ எல்லாமே தான். சரியா? இப்போ சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் ஆசிட், சோடியம் மெட்டா பைசல்பேட், வினிகர், இது எல்லாமே தான். இதெல்லாம் செயற்கை வேதிப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். செயற்கையா கெமிக்கல். சரியா? அதே மாதிரி இயற்கையா உணவை பாதுகாக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சேர்க்கிறாங்க? உப்பு சேர்க்கலாம் இல்லையா? உப்பு, அதே மாதிரி எண்ணெய், சர்க்கரை, இதெல்லாம் சேர்ப்பாங்க. உப்பு ஊறுகாயில போடுவாங்க, கெடாம இருக்கும். ஜாம் எல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சர்க்கரை சேர்ப்பாங்க. அதே மாதிரி எண்ணெய் சேர்த்தோம்னாலும் அதுல நுண்ணுயிர்கள் வளர்றது தடைப்படும். இதெல்லாம் இயற்கையான முறையில உணவை பாதுகாக்கிற முறைகள். இதெல்லாம் கெமிக்கல்ஸ். சரியா? வேதிப்பொருட்கள், செயற்கையா உணவை பதப்படுத்தக்கூடிய ஒரு முறைகள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following micronutrient involved in the blood clotting, பின்வரும் எந்த நுண்ணூட்டச்சத்து ரத்த முறைதலில் பங்கேற்கிறது? இல்லையா? நம்ம வைட்டமின்கள்ல படிச்சிருப்போம் இல்லையா? விட்டமின் கே தான் ரத்த முறையறதுக்கு, பிளட் கிளாட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆனா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நுண்ணூட்டச்சத்து கேட்டிருக்காங்க. அதாவது தனிமங்கள் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான தனிமங்கள் சொல்லி. இதுல இந்த கால்சியம் இருக்கு இல்லையா? கால்சியம் தான் ரத்த முறைதல்ல பங்கேற்கிறது. அதே மாதிரி கால்சியம் என்னெல்லாம் பண்ணுது? எலும்பு மற்றும் பற்களின் வளர்ச்சிக்கு பயன்படுது. அதே மாதிரி கால்சியம் குறைபாடுனால எலும்பு துளை நோய் அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் வரும். அப்புறம் இங்க இருக்கு இல்லையா கே அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியத்தினால என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொட்டாசியம் சத்து குறைபாடா இருந்துச்சுன்னா தசை சோர்வு ஏற்படும். மசில் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை சோர்வு ஏற்படும். அதே மாதிரி சோடியம் எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா அமிலகார சமநிலையை படுத்து, அதாவது உடம்புல நம்மளோட வயிற்று ஆசிட் சுரக்குது இல்லையா? அது மூலமா தான் உணவு செரிக்குது. அந்த அமிலகாரம் சமநிலையா இருக்கணும், ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷனுக்காக சோடியம் பயன்படுத்துறோம். அதே மாதிரி இரும்பு ஹீமோகுளோபின், அதாவது அயன் சத்து அதிகமா நமக்கு இருக்கணும் அப்படின்னா இரும்பு அதிகமா இருக்கணும் இல்லையா? அது ஹீமோகுளோபின் ரத்த சோகை நோய் வராம தடுக்கிறதுக்காக அயன் பயன்படுது.
சோ அப்போ ரத்தம் உறைதல்ல பங்கேற்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்து எதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியம் தான். ஓகே, விட்டமின் கேட்டா என்ன சொல்லணும்? விட்டமின் கே சொல்ல போறோம். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் எசென்ஷியல் அமினோ ஆசிட்? அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் எத்தனை இருக்கு? சரி, அமினோ அமிலம்னா என்ன? முதல்ல அமினோ அமிலங்கள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அமினோ அமிலங்கள் அப்படின்றது என்னன்னா புரதம். நம்ம எடுத்துக்கக்கூடிய ஊட்டச்சத்துல 6 அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? கார்போஹைட்ரேட், புரதம், வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர் மற்றும் கொழுப்பு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? அந்த 6லயுமே அந்த புரதம் அப்படின்றது எதால் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா புரதம் அமினோ அமிலங்களால் ஆனது. ஓகேவா? இந்த அமினோ அமிலங்கள்ல அத்தியாவசியமான அமினோ அமிலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அமினோ அமிலங்கள் மொத்தமா 20க்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் இருக்குது. 20க்கும் மேற்பட்டது இருக்கு. இதுல அத்தியாவசியமானதுன்னு பாத்தீங்கன்னா 9 தான். சரியா? இந்த 9 அமினோ அமிலங்களும் நம்மோட உடல்ல இருந்து உற்பத்தி பண்ண முடியாது. இதுதான் மெயின் கான்செப்ட். உடலால உற்பத்தி பண்ண முடியாது. இது என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல இருந்து தான் அந்த அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் கிடைக்கும். சரியா? அதே மாதிரி அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள்னு சொல்லுவோம். எசென்சியலி அமினோ ஆசிட்ஸ், EAA அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எசென்சியலி ஃபேட்டி ஆசிட்ஸ், அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களும் இருக்கும். அதுவும் நம்மளோட உடல்ல உற்பத்தி பண்ண முடியாது. அதுவுமே என்னதான் பண்ணணும்? உணவு வழியா தான் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த எசென்சியலி ஃபேட்டி ஆசிட்ஸ்ல ஒமேகா கொழுப்புகள் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அதாவது அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஒமேகா உணவுகள் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 9. இந்த 9ஓட பேரும் கொடுத்திருப்பாங்க. சரியா? அலைன், த்ரியோனைன், லூசைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அதோட பேர்களையும் கொஞ்சம் கொஞ்சம் படிங்க. ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு லைன் பை லைன் படிக்கணும், வேர்ட் பை வேர்ட் படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அப்படிதான் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. நம்பர், லைன், அதுல இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் மொத்தமே படிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயம் விட்டுட்டோம்னாலும் அது ஒரு கூட்டுறா வச்சிருவாங்க. அந்த கூட்டுறப்ப அங்க நமக்கு சரியா தவறா அப்படின்னு தெரியாம போயிடும் இல்லையா? அதனால மொத்தமே தான் நம்ம படிச்சாகணும். அடுத்து பாருங்க, 4th question. Kwashiorkor and marasmus is a deficiency disease of. Kwashiorkor and marasmus எதன் குறைபாட்டு நோய் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? Kwashiorkor marasmus அப்படின்றது என்னன்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீஸ் தான் இல்லையா? புரோட்டீன் புரத குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்னன்னா இந்த Kwashiorkor marasmus அப்படின்னு சொல்லி 2 டிசீஸ் இருக்கு இல்லையா? ரெண்டுமே தான். Kwashiorkor யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா 1 to 5 years, அதாவது குழந்தைகளுக்கு தான். 1ல இருந்து 5 வயது குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய் Kwashiorkor சொல்லுவோம். மராஸ்மஸ் பாத்தீங்கன்னா பச்சிளம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோயா இருக்கும். அதே மாதிரி இந்த Kwashiorkor நோய் வந்தவங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் சத்து எல்லாம் கிடைக்கும், புரோட்டீன் மட்டும் தான் கிடைக்காம இருக்கும். ஆனா இந்த மராஸ்மஸ் நோய் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொலஸ்ட்ரால், கொழுப்பு எந்த எல்லா சத்துமே இல்லாம இருக்கும். ஆனா Kwashiorkor இருக்கிறவங்களுக்கு புரோட்டீன் மட்டும் தான் குறைபாடா இருக்கும். ஆனா ரெண்டுமே என்னதான் சொல்லுவாங்கன்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி, புரத குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்போஹைட்ரேட் என்னது? எனர்ஜி கிவிங் ஃபுட், ஆற்றல் தரக்கூடிய உணவுன்னு படிச்சிருப்போம். கார்போஹைட்ரேட்டை விட அதிக அளவு ஆற்றல் தரக்கூடிய உணவு எதுனா கொழுப்புன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? கொழுப்புமே ஆற்றல் தரக்கூடிய உணவு தான். அதே மாதிரி வைட்டமின்கள் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? ABCDEK படிச்சிருப்போம் இல்லையா? இதுல பி விட்டமின்ல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நிறைய கொடுத்திருப்பாங்க, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் சொல்லி. அதே மாதிரி எதெல்லாம் நீர்ல கரையும், எதெல்லாம் கொழுப்புல கரையும் படிக்கணும். அப்புறம் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா விட்டமின் குறைபாட்டு நோய்கள் கொடுத்திருப்பாங்க. அதே போல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா வைட்டமின்களோட சயின்டிபிக் நேம்ஸ் இருக்கும் இல்லையா? இது எல்லாமும் கொஞ்சம் தரவு பண்ணிட்டீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வந்துடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, choose the digestion process that takes place in a small intestine. அதாவது ஸ்மால் இன்டெஸ்டைன், சிறுகுடல்ல நடைபெறும் செரிமான நிகழ்வு எது அப்படின்னு கேக்குறாங்க. சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடைபெறக்கூடிய செரிமான நிகழ்வு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப நம்ம வாய் வழியா உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா? வாய் வழியா உணவு எடுத்து உணவு குழல் வழியா போயிட்டு வயிற்றுல போகுது இல்லையா? வயிற்றுல போகக்கூடிய அந்த உணவு அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லீரல், கணையம், இதுல இருக்கக்கூடிய அந்த நொதிகள்லாம் சுரக்கும். கல்லீரல்ல என்ன சுரக்கும்னா பித்தநீர் சுரக்கும். கணையத்துல இந்த கணைய நொதிகள் சுரக்கும் இல்லையா? இதெல்லாம் என்ன பண்ணா உணவை செரிக்கும். செரிச்சு சிறுகுடலுக்கு போகும்போது என்ன பண்ணா அந்த உணவுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சும். சரியா? ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன பண்ணும்னா சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சு அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணி நம்மளோட உடம்புல ரத்தத்துல அந்த சத்துக்கள் எல்லாம் கலந்துட்டு கழிவுகள்லாம் தான் போய் பெருகுடல்ல போயிட்டு கழிவுகளா வெளியேறும். சரியா? அப்போ சிறுகுடலோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சர்ப்ஷன், உறிஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லணும். சத்துக்கள்லாம் எங்க உறிஞ்சப்படுது அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சிறுகுடல் தான். ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சூஸ் இன்கரெக்ட் பேர் மினரல் நியூட்ரியன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது இன்கரெக்ட் பேர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அயன் காம்போனன்ட் ஆஃப் ஹீமோகுளோபின். ஆமா தானே? அயன்ன்றது ஹீமோகுளோபினோட ஒரு பகுதி கூறு தான். அயோடின் ரெகுலேஷன் ஆஃப் தைராய்டு, அதாவது தைராய்டோட
தைராய்டு சுரப்பை ஒழுங்குபடுத்துறது தான் அயோடினோட வேலை. அதே மாதிரி சோடியம் என்னது ஆசிட் பேஸ் ஈக்குவலிபிரம், ஆசிட் அதாவது அமிலக்கார சமநிலைப்படுத்தக்கூடியதுதான் சோடியத்தோட வேலை. கரெக்ட் தான் இல்லையா? கால்சியம் தசை சோர்வா இல்ல, இப்பதான் நான் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? கால்சியம் அப்படின்றது மசில் ஃபேட்டிக் இல்ல, பொட்டாசியத்துக்கு தான் மசில் ஃபேட்டிக் இருக்கும் இல்லையா? தசை சோர்வு எதால வரும்னா பொட்டாசியத்தினால தான் அங்க கால்சியம் கொடுத்துருக்காங்க. அப்ப அதுதான் தவறான இணை இல்லையா? தவறான இணை தானே கேட்டிருக்காங்க. அப்ப தவறானதுன்னு பாத்தீங்கன்னா கால்சியத்தினால குறைபாடு என்ன? எலும்பு துளை நோய் வரும், எலும்பு பற்கள் வளர்ச்சி குறைபாடு இருக்கும் இல்லையா? அதுதான் கால்சியத்தோட டிசீஸா சொல்லுவோம். அப்ப இதுதான் தவறான இணை. அடுத்து பாருங்க, டைஜஷன் ப்ராசஸ் பிகின்ஸ் ஃப்ரம், அதாவது செரிமான நிகழ்வு எங்கு தொடங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. செரிமான நிகழ்வு எங்கு தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வாய்ப்பகுதி பக்கல் கேவிட்டி, அதாவது நம்ம வாயில உணவு எடுத்துக்கிறோம் இல்லையா? வாய் வழியா தான் முதல்ல உணவு எடுத்துக்கிறோம். அங்க வாயில இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர் சுரக்குது இல்லையா? அந்த உமிழ்நீர்லயே வந்து கார்போஹைட்ரேட், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் எல்லாமே இருக்கு இல்லையா? கார்போஹைட்ரேட் சத்து தான் முதல்ல வாயில இருக்கக்கூடிய அந்த உமிழ்நீர்லயே வந்து செரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால இப்ப அங்க இருந்தே வந்து செரிமானம் தொடங்குது. இப்ப வாய்ப்பகுதி தான். அதுக்கப்புறம் வந்து வயிற்றுக்கு போகும், இறைப்பையில போயிட்டு அந்த ஆசிட் இருக்கு இல்லையா? அங்க போயிட்டு புரதங்கள்லாம் செரிமானம் ஆகும். சரியா? வயிற்றுலதான் மோஸ்ட் ஆஃப் செரிமானம் ஆகும். ஆனா சத்துக்கள் உறிஞ்சப்படுறது என்னங்கன்னா சிறுகுடல்ல. படிச்சிருமா? கல்லீரல் என்னது? அதாவது மனித உடலில் மிகப்பெரிய செரிமான சுரப்பின்னு படிச்சிருப்போம். கல்லீரல் எதுக்காக பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா பித்த நீரை சுரக்குது. அந்த பித்த நீர் என்ன பண்ணுனா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் எல்லாம் செரிக்கிறதுக்காக இந்த கல்லீரல்ல சுரக்கக்கூடிய பித்த நீர் பயன்படுது. அடுத்ததும் சூஸ் இன்கரெக்ட் பேர். உங்களுக்கு பிசி எக்ஸாம் கேட்டிருந்ததுனால நான் மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி கொஸ்டின்ஸே எடுத்துட்டேன். சரியா? அதாவது இன்கரெக்ட் பேர், அதாவது உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நாலேஜ் வரணும் அப்படின்றதுக்காக இன்கரெக்ட் பேர், கூற்று, வாக்கியம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸா நிறைய எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்கும்போது கரெக்டா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் யூஸா இருக்கும். பாருங்க, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கால்சியம் டெஃபிஷியன்சி இன் போன் டெவலப்மெண்ட். ஆமா தான் இல்லையா? இன்கரெக்ட் பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டெஃபிஷியன்சி இன் போன் டெவலப்மெண்ட், எலும்பு வளர்ச்சி குறைபாடு இருக்கும். அயன் வந்து அனிமியா, இரும்பு சத்து குறைபாட்டினால வரக்கூடிய நோய் என்னன்னா அனிமியா தான். பொட்டாசியம் பாத்தீங்கன்னா ஆசிட் பேஸ் ஈக்குவலிபிரம், அதாவது பொட்டாசியமா இல்ல, இப்பதான் படிச்சோம் இல்லையா? சோடியம் தான் வந்து அமிலக்கார சமநிலையை வரும் இல்லையா? சோடியம் தான் அமிலக்கார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு படிச்சிருப்போம். அப்ப பொட்டாசியம் கிடையாது. பொட்டாசியம் என்னது? தசை சோர்வு. அதே மாதிரி தசைகள் நரம்புகளின் தூண்டல்களை கடத்த இயலாமை. பொட்டாசியம் குறைபாடு இருந்துச்சுன்னா தசைகள் மற்றும் நரம்பு தூண்டல்கள் கடத்த இயலாது. சரியா? அடுத்தது அயோடின்னால என்ன நோய் வரும் பாத்தீங்கன்னா அயோடின் சத்து காய்டர், அதாவது நமக்கு தைராய்டு அப்படின்னு கழுத்துல ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி வந்து ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும்னா நமக்கு என்ன சத்து தேவைன்னு பாத்தீங்கன்னா அயோடின் சத்து தான் தேவை. அதனாலதான் தைராய்டு டிசீஸ் வரும். சரியா? தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைப்போதைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு இருக்கு. அப்ப அயோடின் அப்படின்னாலே காய்டர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய். காய்டர் அப்படின்றது என்னன்னா முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லக்கூடிய டிசீஸ் தான். ஓகேவா? அடுத்து பாருங்க, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் கரெக்ட் ஒன். அதாவது இங்க கூற்றுகள் கேட்டிருக்காங்க. பின்வரும் கூற்றை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஒமேகா வகை கொழுப்புகள் மனித உடலிற்கு ஏற்றது. அதாவது ஒமேகா ஃபேட் வாஸ் எசென்ஷியல் ஃபார் ஹியூமன் பாடி. ஆமாவா? ஆமா இல்லையா? இப்பதான் சொல்லிட்டு வந்தோம், நம்ம படிச்சோம் இல்லையா முன்னாடியே. EFA எசென்ஷியலி ஃபேட்டி ஆசிட் சொன்னோம். அங்க ஒமேகா கொழுப்புகள் தான் என்னது மனித உடலுக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி படிச்சோம். கரெக்ட் தான் இல்லையா? அடுத்தது டிரான்ஸ் ஃபேட் வாஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் ஹியூமன் பாடி. டிரான்ஸ் கொழுப்பு மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். ஆமா, அந்த டிரான்ஸ் கொழுப்புகள்லாம் வந்து மனித உடலுக்கு தீங்கு தான் விளைவிக்கும். அப்போ ரெண்டு கூற்றுகளுமே சரிதான் இல்லையா? இரண்டும் சரி. சரியா? இப்ப இந்த ஒமேகா வகை கொழுப்புகள் எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனித உடலுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கொழுப்புகள் வந்து HDL கொழுப்பு, LDL கொழுப்பு அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும் இல்லையா? ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. HDLனா ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், LDLனா லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இதுதான் வந்து உடலுக்கு நல்லது. இது வந்து தீங்கு வைக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி இந்த LDL கொழுப்புலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல அதிகமான கொலஸ்ட்ரால் சேர்ந்து இதய நோய்கள்லாம் வரும். சரியா? அதிகப்படியான கொலஸ்ட்ரால் சேரும், இதய நோய் ஏற்படுத்தும். அதனாலதான் LDL கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்புன்னு சொல்றோம். HDL கொழுப்பு நல்ல கொழுப்பு. சரி, இந்த ஒமேகா 3 கொழுப்பு நமக்கு எந்த உணவுகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல் உணவுகள், மீன் மற்றும் கடல் உணவுகள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தாவரங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த ஆளி விதை, சியா விதை, ஒரு சில பச்சை காய்கறிகள் இதெல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த ஒமேகா 3 கொழுப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஒமேகா 3 கொழுப்பு எதுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சியில, மூளைக்கு DHA டெவலப்மெண்ட்டுக்கு அவசியமானதா இருக்கும். அடுத்து 10வது கொஸ்டின்,
சூஸ் த இன்கரெக்ட் பேர் அபவுட் டொபாக்கோ யூஸ். அதாவது புகையிலை பயன்பாடு பற்றிய தவறான இணை கேட்டிருக்காங்க. என்னெல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ட்ரக்கியா, அதாவது மூச்சு குழல்ல வீக்கம். மூச்சு குழல்ல வீக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பல்மனரி டியூபர்குலோசிஸ், நுரையீரல் புற்றுநோய். நுரையீரல் காசநோய். டியூபர்குலோசிஸ் தானே, கேன்சர்னா புற்றுநோய், டியூபர்குலோசிஸ்னா காசநோய், இது வரும் இல்லையா. அதே மாதிரி மூச்சுக்குழல் அழற்சி ஏற்படும். சரியா, இந்த ரெண்டு டிசீஸ்மே எதனால வரும்னா மூச்சுக்குழல்ல வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா மூச்சுக்குழல் அழற்சி நோயும் நுரையீரல் காச நோயும் வரும். அதுக்கு அடுத்ததான் மூச்சு சிற்றறைகளில் வீக்கம். அதாவது நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அப்போ சுவாசிக்கும் போது அந்த மூச்சு சிற்றறைகள்ல வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நிலைக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா எம்பைசீமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததான் அதிக ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர் இருக்கும் போது என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபாக்சியா கிடையாது, இதய நோய் தான் வரும். சரியா, அதிக ரத்த அழுத்தம் இருக்கும்போது நமக்கு என்ன நோய் வரும்னா இதய நோய். சரி, இந்த ஹைபாக்சியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது புகைப்பிடிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த கேஸ், அந்த வாயுக்கள் வெளியே வருது இல்லையா புகை, அதுல இருக்கக்கூடிய அந்த கார்பன் மோனாக்சைடு. இந்த கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணா ரத்தத்துல கலந்து ஆக்சிஜன் அளவு குறைக்கும். அந்த மாதிரி குறைக்கும் போது திசுக்கள் எல்லாம் வீக்கம் ஏற்படும். அந்த நிலைக்கு பேரு தான் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பன் மோனாக்சைடு உள்ள போறதுனால ஏற்படக்கூடிய நிலை தான் ஹைபாக்சியா அப்படின்னு சொல்லுவோம். சரியா, கார்பன் மோனாக்சைடே ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த வாயு, அது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. ஓகே, அப்போ இதுதான் தவறான கூற்று. அதிக ரத்த அழுத்தம் இருந்துச்சுன்னா என்ன வரும்னா இதய நோய் தான் வரும். ஓகேவா, ஹைபாக்சியா கிடையாது. அடுத்து புகையிலை மெல்லுதல், என்னென்ன வாய் புற்றுநோய். புகையிலை நம்ம வாயில போட்டு மெல்றதுனால என்ன டிசீஸ் வரும்னா மவுத் கேன்சர் தான். சரியா, அப்போ தப்பான இணை, தவறானது. இன்கரெக்ட் பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் ஹைபாக்சியா அப்படின்றதுதான் தவறான இணை. அடுத்து பாருங்க. ஓகே, இதுதான் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்றாங்கன்னா 0ல இருந்து 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளையும், அதாவது கர்ப்பிணி தாய்மார்கள், பாலூட்டும் தாய்மார்கள், உங்களுக்கு எல்லாம் தேவையான இந்த ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்பு திறன் ஊட்டுதல், அதே மாதிரி தடுப்பூசி போடுறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான சத்துணவுகள் கொடுக்கறது, குழந்தைகளுக்கும் 0ல இருந்து 6 வயசு வரைக்கும் பாதுகாக்கக்கூடிய வேலையும் இவங்க செய்யறாங்க. சரியா, அப்ப இதுல தவறானது தானே கேட்டிருக்காங்க. இன்கரெக்ட் பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா ICMR தான். ஓகே, ஆப்ஷன் பி ICMR, இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச்ன்றது தான் தவறானது. 12வது கொஸ்டின், சூஸ் கரெக்ட் ஆர்டர் ஃபார் மோனோசாக்கரைட், டைசாக்கரைட் அண்ட் பாலிசாக்கரைட். அதாவது ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரையை பொறுத்து சரியான வரிசையை தேர்ந்தெடு. அதாவது ஒற்றை சர்க்கரை இதெல்லாம் என்னன்னா கார்போஹைட்ரேட், நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை பொறுத்து ஒற்றை சர்க்கரை எது, இரட்டை சர்க்கரை எது, கூட்டு சர்க்கரை எது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டான்னு பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ், மால்டோஸ், கிளைகோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் கரெக்டானதா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரக்டோஸ் தவிர வேற என்னெல்லாம் ஒற்றை சர்க்கரை வரும்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஒற்றை சர்க்கரை தான். அதே மாதிரி மால்டோஸ் பாத்தீங்கன்னா சுக்ரோஸும் லாக்டோஸும் இரட்டை சர்க்கரைகள் தான். கிளைகோஜன், ஸ்டார்ச், செல்லுலோஸ் இதெல்லாம் கூட்டு சர்க்கரை சொல்லுவாங்க. அதாவது ஒற்றை சர்க்கரைனா ஒரே ஒரு சர்க்கரை மூலக்கூறு இருக்கும், இரட்டை சர்க்கரைனா ஒன்று, அதாவது ஒரு 2 சர்க்கரை மூலக்கூறுகள், கூட்டு சர்க்கரைனா நிறைய சர்க்கரை மூலக்கூறுகள் கலந்துருக்கும். சரியா, இந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடலுக்கு என்ன தருதுன்னு பாத்தீங்கன்னா என்ன தரும், ஆற்றல், எனர்ஜி கிவிங் ஃபுட் இல்லையா. ஓகே, அடுத்து which chemical is used to quicken the ripening of bananas and mangoes. அதாவது குயிக் ரைப்பனிங்னா பழங்களை எளிதா பழுக்க வைக்கிறதுக்காக. சரியா, வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை விரைவில் பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் எது. அதாவது உணவுகள்ல ஒரு சில கலப்படங்கள்லாம் கலக்குறாங்க இல்லையா, தெரிஞ்சே சேர்க்கக்கூடிய கலப்படங்கள், தெரியாம சேர்க்கக்கூடிய கலப்படங்கள்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, புக்ல படிச்சிருப்பீங்க. இதுல இந்த நமக்கு கேடு விளைவிக்க, உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கலப்படங்கள்லாம் இது இருக்கும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழங்கள்லாம் பழுக்காம இருக்கும், அது வேகமா பழுக்க வச்சு சந்தையில மார்க்கெட் படுத்தணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வேதிப்பொருட்கள் வைப்பாங்க. கால்சியம் கார்பைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வேதிப்பொருள், ஒரு கல்லு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது போல கல்லு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. ஓகேவா, இது என்ன பண்ணோம்னா பழங்களை வேகமா பழுக்க வைக்கும். அதே மாதிரி இந்த செல்லாக் அப்புறம் கார்னோபா வேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இது ரெண்டும் என்ன பண்றாங்கன்னா ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் அதோட மேற்புற தோல் பளபளப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மேல பூசுறாங்க. அது ஒரு வகையான உண்ணக்கூட மெழுகா இருந்தா கூட என்ன பண்ணா அதிக அளவு நம்ம உடம்புல போய் சேரும் போது அது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு, இதுவுமே என்னன்னா பால்ல சேர்க்கக்கூடிய ஒரு கலப்பட பொருள். வெள்ளை கலர்லயே பால் மாதிரியே இருக்கும், பால்ல கலந்துருவாங்க. இது எதுக்காக கலப்பாங்கன்னா பாலை ரொம்ப நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், கெடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக இது கலப்படமா சேர்ப்பாங்க. சரியா, இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கால்சியம் கார்பைடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க.
rabies virus is caused by which microorganism in human? அதாவது ரேபிஸ் நோய் எந்த ரேபிஸ் என்ற வைரஸ் நோய் மனிதனுக்கு எந்த நுண்ணுயிரி மூலம் ஏற்படுகிறது? ரேபிஸ் தெரியும் இல்லையா? ரேபிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ். அது எதனால ஏற்படும்னா நாய், குரங்கு, பூனை, முயல் இதெல்லாம் கடிச்சிச்சுன்னா அது மூலயமா மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு நோய். அந்த வைரஸ் வந்து அதுக்கு கிட்டதான் இருக்கும். நாய், குரங்கு, பூனை, முயல் கிட்டலாம். அதோட உமிழ்நீர்ல இருக்கக்கூடிய அந்த வைரஸ் என்ன பண்ணும், நம்மளோட உடம்புல பட்டுச்சு நரம்புகள் வழியா கடத்தப்பட்டு அது வந்து மூளையை போய் சென்றடையும். சரியா? அந்த மாதிரி அந்த வைரஸ் உடம்புல போச்சுன்னா ஒரு சிலவங்களுக்கு வந்து அறிகுறிகள் வந்து 2ல இருந்து 12 மாசங்கள் 12 வாரங்களுக்குள்ள தெரியும். 2 வாரத்துல இருந்து 12 வாரங்கள்ல தெரியும். ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் மைல்டா இருக்குது அப்படின்னா 2 வருஷம் கூட ஆகலாம். சரியா? நம்ம லைட்டா தானே பட்டுச்சு ஒன்னும் ஆகாது அப்படி சொல்லி அப்படியே விட்டுருவோம். ஆனா அந்த வைரஸ் நம்மளோட உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் கூட அறிகுறி காட்டும். அது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நம்மளோட மூளையை போய் சென்று அடைஞ்சிரும். அந்த நேரத்துல அவங்களோட உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரியா? அதனால என்ன பண்ணணும்னா அதை தடுக்கணும்னா நம்ம தடுப்பூசி எடுத்துக்கணும். சரியா? கரெக்டான தடுப்பூசி போட்டுட்டோம்னா அந்த வைரஸ் வந்து நம்மளை தாக்காது. சரி, என்ன வைரஸ் மூலயமா நமக்கு இந்த ரேபிஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராப்டோ விரிடி. ரேபிஸ் ராப்டோ கொஞ்சம் ஷார்ட்கட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேர வருது இல்லையா? ராப்டோ விரிடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி விப்ரியோ காலரா அப்படின்றது காலராவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. சரியா? இது வந்து வைரஸ். இது மாதிரியே மென்ஷன் பண்ணி தனித்தனியா பிரிச்சு படிங்க. வைரஸா, பாக்டீரியாவா, பிளாஸ்மோடியமா, புரோட்டோசோவா, அப்புறம் ஆல்காவா, பூஞ்சையா அப்படின்னு சொல்லி அந்த நுண்ணுயிரிகளை பிரிச்சு படிங்க. ஓகேவா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்போ ரேபிஸ் அப்படின்றது வைரஸ் நோய். இது வந்து விப்ரியோ காலரா அப்படின்றது காலராவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா. அடுத்து ஆப்தோ வைரஸ். இதுவும் ஒரு வைரஸ். இன்ஃபுளுயன்சான்றதும் ஒரு வைரஸ். இன்ஃபுளுயன்சா டிசீஸ் எல்லாம் பின்னாடி வருது, நான் சொல்றேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்ததான் மேட்ச் த ஃபாலோயிங். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. உலக சுகாதார தினம், வேர்ல்ட் ஹெல்த் டே. வேர்ல்ட் ஹெல்த் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 7 இல்லையா? அப்ப 2. உலக மலேரியா தினம் என்னைக்கு? ஏப்ரல் 25 இல்லையா? வேர்ல்ட் மலேரியா டே. வேர்ல்ட் ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே. டியூபர்குலோசிஸ்னா என்னது? காச நோய் இல்லையா? உலக காச நோய் எதிர்ப்பு தினம் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 24. சாரிப்பா, மார்ச் 24. அடுத்ததான் உலக எய்ட்ஸ் தினம். வேர்ல்ட் எய்ட்ஸ் டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1. ஓகேவா? அப்போ 2, 4, 3, 1 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பி. இதுதான் இந்த சரி. இந்த தினங்கள்லாம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மலேரியா தினம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க. ஓகே, அப்பனா அந்த நோயை பத்தி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை. எப்படி அந்த நோய் பரவுது, அது மூலயமா எப்படி மத்தவங்களுக்கு பரவும், அதுல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி அந்த நோய் வந்துருச்சுன்னா அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் இந்த தினங்கள்லாம் கொண்டாடுறாங்க. காசநோய் தினம், எய்ட்ஸ் தினம், இதெல்லாம். சரியா? ஓகே, அடுத்து பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1. Swine flu, influenza H1N1 has been identified as the cause of this disease. Okay, statement 2. Avian influenza, it is caused by influenza virus H5N1. என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பன்றி காய்ச்சல் வந்து பரவ இன்ஃபுளுயன்சா வைரஸ் H1N1 அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பன்றி காய்ச்சல் வர்றதுக்கு காரணம் பண்ணணும் எதுன்னு பாத்தீங்கன்னா H1N1 வைரஸ் தான். இன்ஃபுளுயன்சா வைரஸோட ஒரு டைப் தான் H1N1 வைரஸ். இதுதான் கரெக்ட். சரியா? அப்போ கரெக்ட் தான். அடுத்ததான் பறவை காய்ச்சல் பரவ இன்ஃபுளுயன்சா வைரஸ் H5N1. இது மட்டும் கொஞ்சம் பிரிச்சு படிங்க. இதுதான் கரெக்ட் தான். இன்ஃபுளுயன்சா வைரஸோட ஒரு டைப் தான் H1N1. அதே மாதிரி இன்ஃபுளுயன்சாவில H5N1 தான். சரியா? பன்றி காய்ச்சல் வரும்போது 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை காய்ச்சல் வரும்போது 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? H5N1 வரணும். ஓகேவா? அப்போ 2 கூற்றுகளுமே சரிதான். சரி, இந்த நோய்கள் எப்படி இப்படி மனுஷர்களுக்கு பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, அதாவது பன்றிக்கு முதல்ல அந்த வைரஸ் வந்து தாக்கியிருக்கும். பன்றியோட சூழல்ல நம்ம அவங்க கூட பழகும் போது, பன்றி வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து மனிதர்களுக்கு அப்படியே பரவக்கூடியதா இருக்கும். முதல்ல 2009 வருஷம் தான் இந்த பன்றி காய்ச்சல் நோயை கண்டுபிடிக்கிறாங்க. அப்பவே வந்து நிறைய உயிரினங்கள் பாதிப்படைஞ்சதுனால இது வந்து பெருங்கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பறவை காய்ச்சலும் பாத்தீங்கன்னா கோழி, வாத்து, இந்த காட்டுக்கோழி இது மூலயமா தான் வந்து அந்த வைரஸ் பரவி அது மூலயமா மனிதர்களுக்கு பரவக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்து பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். காமன் கோல்டு. ஃபர்ஸ்ட் காமன் கோல்டு எதால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதால வரும்? ரெனோ வைரஸ். அதாவது வைரஸ்னால ஏற்படக்கூடிய காற்று, அதாவது வைரஸ் வந்து காத்துல பரவி அது மூலமா மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய்கள் தான் வைரஸ் மூலமா காற்று வழி பரவக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்றோம்.
காமன் கோல்டு எதனால வரும்னு பாத்தீங்கன்னா ரெனோ வைரஸ்னால. அடுத்ததா மீசல்ஸ் பாத்தீங்கன்னா ருபெல்லா வைரஸ், ருபெல்லா வைரஸ். அடுத்தது மம்ஸ் வந்து மைக்சோ வைரஸ் பரோட்டிட்டிஸ் அது மூலமா வரக்கூடியது. அடுத்து இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது என்ன வைரஸ்னு பாத்தீங்கன்னா மைக்சோ வைரஸ். அடுத்து சிக்கன் பாக்ஸ் வந்து வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். அப்ப 3 4 5 2 1 சாரி 3 4 5 2 1 தான் ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். இது என்னன்னா அதாவது நமக்கு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய் சொல்றோம் இல்லையா, சர்க்கரை நோய்னு சொல்லுவாங்க, நீரிழிவு நோய்னு சொல்லுவாங்க, டயபெட்டிஸ் மெலிடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்புல கணையம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, கணையத்துல இருக்கக்கூடிய லங்கர்ஹான் திட்டுக்கள்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் ரெண்டுமே இருக்கும். இந்த பீட்டா செல்கள்ல இன்சுலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த இன்சுலின் ஹார்மோன் சுரப்புல குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அப்ப ஏற்படக்கூடிய நிலைதான் வந்து நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த நீரிழிவு நோய் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட உடம்புல ஒரு சில வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் ஏற்படும். அது அதுக்கு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க, அதுதான் என்னன்னு பார்க்க போறோம். சரியா, ஓகே பார்க்கலாமா. ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்றது ரத்த குளுக்கோஸ் அளவு அதிகரித்தல், ரத்தத்துல குளுக்கோஸோட அளவு அதிகரிச்சுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பாலிபேஜியா அப்படின்றது என்னன்னா பேஜியா அப்படி இருக்கு இல்லையா, அதிகப்படியான பசி இருந்துச்சுன்னா பாலிபேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான பசி இருந்துச்சுன்னா பாலிபேஜியா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா பாலியூரியா அப்படின்றது என்னன்னா அதிக அளவு சிறுநீர்ல யூரிக் அமிலம் இருக்கு இல்லையா, அதை வச்சு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். யூரியா அப்படின்னா சிறுநீர், அதிக அளவுல சிறுநீர் வெளியேறுதல். அடுத்ததா கிளைகோசூரியா அப்படின்றதுன்னு பாத்தீங்கன்னா அதிக அளவு குளுக்கோஸ் சிறுநீர்ல வெளியேறுதல். குளுக்கோஸ் சிறுநீர்ல அதிகமா வெளியேறுச்சுன்னா அதுக்கு பேர் கிளைகோசூரியா. சரியா, அப்போ 3. அடுத்து பாலிடிப்சியா அப்படின்றது என்னன்னா அதிகப்படியான நீர் பருகுதல், அதிக அளவு நீர் பருகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது சுகர் வந்துச்சுன்னா நமக்கு இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இது இதுக்கு பேர் இப்படிதான் சொல்லுவாங்க. ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சிருக்கும். பாலிபேஜியா அப்படின்னா என்ன இருக்கும், அதிகப்படியான பசி இருக்கும். பாலியூரியானா அதிக அளவு சிறுநீர் வெளியேறதா இருக்கும். அடுத்தது கிளைகோசூரியா அப்படின்றது என்னவா இருக்கும்னா அதிக அளவு குளுக்கோஸ் சிறுநீர்ல வெளியேறும். பாலிடிப்சியா அப்படின்றது அதிக அளவு நீர் பருகுதல். ஓகேவா, அப்போ 2 1 5 3 4 ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க. அடுத்ததா இது சுகர் பத்தி தான் கேட்டிருக்காங்க. சரியா, ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க. இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ், this is caused by the destruction of alpha cells of the pancreas. ஆமாவா இல்லையா, சரி பாருலாம், கூட்டு தமிழ்ல படுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ், this caused by the destruction of beta cells of the pancreas. என்ன சொல்லிருக்காங்க தமிழ்ல பாத்துருங்க. வாக்கியம் 1, இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய், அதாவது இது டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோயிலேயே 2 டைப்ஸ் இருக்கும், டைப் 1 டைப் 2, வகை 1 வகை 2 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் இது கணையத்தில் உள்ள ஆல்பா செல்கள் அழிவதன் காரணமாக. இல்ல ஆல்பா செல்கள் இல்லையா, இன்சுலினே எங்க சுரக்குதுன்னு சொன்னேன், பீட்டா செல்கள்ல தான் சுரக்குதுன்னு சொன்னேன். சோ ஆல்பா செல் வராது, தவறு. அப்ப இந்த கூற்று தவறானது. அடுத்தத பாருங்க. இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் இது கணையத்தில் உள்ள பீட்டா செல் அழிவதன் காரணமாக ஏற்படுகிறது. இதுவும் தவறுதான். சரியா, இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. இது என்னன்னா அழியறதுனால வராது, பீட்டா செல் அழியறதுனால இன்சுலின் சுரப்புல குறைபாடு இருக்கும். அதாவது வயதானவர்களுக்கு வரக்கூடியதா இருக்கும். இது வந்து சைல்டுக்கும் அடல்ட்டுக்கும். டைப் 1 டயபெட்டிஸ் வந்து குழந்தைகளுக்கும் இளையவர்களுக்கும் வரக்கூடியதா இருக்கும். இது வந்து வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நீரிழிவா இருக்கும். இது வந்து 10ல இருந்து 20% சம்திங் இருக்கும். இதுதான் வந்து 80% அபோவ் இருக்கக்கூடிய நீரிழிவு நோயா இருக்கும். சோ இப்போ இது என்னன்னா பீட்டா செல் அழியறதுனால வரக்கூடியது. இது வந்து இன்சுலின் சுரப்புல குறைபாடு இருக்கும். இன்சுலின் சுரப்பே இல்லாமலும் ஆகலாம், குறைவாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய நோய் தான் இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அப்போ 2 கூற்றுகளுமே தவறுதான். வாக்கியம் 1 மற்றும் 2 தவறு. ஓகே, இந்த பெர்சன்டேஜ் நான் கரெக்டா சொல்லியிருக்கேனான்னு தெரியல, நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஓகேவா, அதாவது டைப் 1 டயபெட்டிஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ் பேரை பாதிக்கும், டைப் 2 டயபெட்டிஸ் எவ்வளவு பெர்சன்டேஜ்ன்றத கொஞ்சம் கவனிங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பொறுத்துக.
அதாவது புற்றுநோயோட வகைகள் படிச்சிருப்போம் இல்லையா? மேட்ச் த ஃபாலோயிங்ல கார்சினோமா, சார்கோமா, லுக்கேமியா, மாலிக்னன்ட் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப கார்சினோமா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எபிதீலியல் மற்றும் சுரப்பி திசுக்கள்ல உருவாக்கு. புற்றுநோயோட வகைகள் 3 சொல்லியிருப்பாங்க. இந்த கட்டிகள் பத்தி பாக்ஸ் கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா எபிதீலியல் மற்றும் சுரப்பி திசுக்களில் உருவாகிறது. இது 85% புற்றுநோய் இந்த புற்றுநோயா தான் இருக்கும். தோல், நுரையீரல், வாய் இந்த பகுதிகள் எல்லாம் வரக்கூடிய புற்றுநோய் கார்சினோமா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா சார்கோமா. சார்கோமா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உருவாகிறது. அதாவது எலும்பு அதுல எல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் பாத்தீங்கன்னா இது ஒரு 1% ஆஃப் புற்றுநோய் தான் இந்த புற்றுநோயா இருக்கும். ஓகேவா? அடுத்ததா லுக்கேமியா. லுக்கேமியா அப்படின்றது ரத்த இழையணுக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, அதாவது ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம் லுக்கேமியாவை தான். அப்போ இது 4 இல்லையா? ரத்த எலும்பு மஜ்ஜையில உருவாக்கக்கூடியதா இருக்கும். அது ரத்த அணுக்களையே அழிக்கக்கூடியதா இருக்கும். அதனாலதான் ரத்த புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் மேலிக்னன்ட் கட்டிகள் அப்படின்னு சொல்றது என்னன்னா பெருக்கம் அடைந்த செல் குழுக்கள். இது செல்கள்ல பெருக்கம் அடைஞ்சு என்ன பண்ணணும்னா சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை அதிகமா பாதிக்கக்கூடியதா இருக்கும். இது ஒரு வகையான பரவக்கூடிய கட்டிகளா இருக்கும். சரி, அதே மாதிரி மேலிக்னன்ட் அல்லாத கட்டிகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல மட்டுமே வளரும், பரவாது. சரியா? அப்போ இந்த கூற்று என்ன ஆப்ஷன் வரும் பாருங்க. 2, 3, 4, 1 இல்லையா? ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. அடுத்து பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது நோய் தடுப்பூசி மருந்துகளை கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்திருக்கு இல்லையா? பெரியம்மை நோய் தடுப்பு கண்டுபிடிச்சவர் யாரு? டாக்டர் எட்வர்ட் ஜென்னர் இல்லையா? தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. எட்வர்ட் ஜென்னர் தான் தடுப்பூசி, பெரியம்மைக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சார். முதல்ல தடுப்பூசி அப்படின்ற ஒரு டேர்மை உருவாக்கி இருப்பாரு எட்வர்ட் ஜென்னர். 3 இல்லையா? சாரி, 1 போட்டிருக்கேன், 3. அடுத்ததா போலியோ தடுப்பு மருந்து. போலியோ தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஜோனன் சால்க் அப்படின்னு சொல்றவர் தான் போலியோ தடுப்பு மருந்து. அதே மாதிரி வாய் வழி எடுக்கும் போலியோ மருந்து கண்டுபிடிச்சவர் யாருன்னா டாக்டர் ஆல்பர்ட் சாபின் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகே, அடுத்ததான் வெறிநாய் கடி தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சவர் தெரியலையா? லூயிஸ் பாஸ்டர். அவர் தான் நொதித்தலை கண்டுபிடிச்சாரு. வெறிநாய் கடிக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்ததா பிசிஜி தடுப்பு மருந்து கால்மெட்டே மற்றும் குயிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய. அப்ப 3, 4, 1, 5, 2 ஆப்ஷன் சில இருக்கு பாருங்க. அடுத்து மினரல் டெபிசியன்சி டிசீஸ் இன்கரெக்ட் பேர். அதாவது தாது உப்புக்கள் குறைபாட்டால் ஏற்படும் நோய்களில் தவறானது கேட்டிருக்காங்க இல்லையா? கால்சியம் குறைபாட்டினால வரக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ் தான். தாது உப்புக்கள் என்னெல்லாம் இருக்கு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? என்னென்ன தாது உப்புக்கள்லாம் இருக்கு? கால்சியம், அயோடின், பாஸ்பரஸ், இரும்பு, அதுக்கப்புறம் அயன் தான் இரும்பு இல்லையா? கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த தாது உப்புகளோட ஏற்படக்கூடிய அந்த குறைபாட்டினால என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்சியம் ரிக்கெட்ஸ் தான் இல்லையா? பாஸ்பரஸ்க்கு ஆஸ்டியோ மலேசியா கரெக்ட் தான். ரெண்டுமே கரெக்ட் தான், பாஸ்பரஸும் கால்சியமும். அதே மாதிரி அயோடின் கிரிட்டினிசம் இல்லையா? முன்கழுத்து கழலை காய்டர் சொல்லுவோம். ஸ்டார்ச் மராஸ்மஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ச் இல்லையா? ஸ்டார்ச் அப்படின்றது கார்போஹைட்ரேட்டோட ஒரு வகை தான் இல்லையா? அப்ப மராஸ்மஸ் அப்படின்னு நம்ம முதல்ல படிச்சுட்டோம். எதோட டிசீஸ்? மராஸ்மஸும் குவாஷியோகரும் புரோட்டீன் டெபிசியன்சி டிசீஸ், புரத குறைபாட்டு நோய்கள் சொல்லி படிச்சுட்டோம் இல்லையா? அப்போ தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ச் மராஸ்மஸ் அப்படின்றதுதான் தவறான இணை. அடுத்து ஸ்டேட்மெண்ட் 1. டெங்கு ஃபீவர் டென் 1,2 வைரஸ் பிலாங்கிங் டு த டைப். அதாவது டெங்கு ஃபீவர் டென் 1,2 அப்படின்ற வைரஸ்னால வருது. எந்த குடும்பத்தை சேர்ந்தது? பிலாங்கிங் டு டைப் இருக்கு இல்லையா? அது என்ன குடும்பம் சேர்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிளேவி வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வைரஸ் குடும்பத்தை சேர்ந்தது. இந்த டெங்கு வைரஸை பரப்பக்கூடியதா இருக்கும். சரியா? அடுத்ததான் ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்ப்ரெட் பை கியூலெக்ஸ் மஸ்கிட்டோஸ். அதாவது இவை டெங்கு காய்ச்சல் டென் 1,2 வைரஸ் வகையை சார்ந்தது. கரெக்ட் தான். கியூலெக்ஸ் கொசு என்ற கொசு மூலம் பரவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. சரியா? கியூலெக்ஸ் கொசு இல்ல. என்ன கொசுன்னு பாத்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொசு இனம். ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கொசு இனத்தினாலதான் பரவும். அதே மாதிரி சிக்கன் குனியாவையும் இந்த கொசு இனங்களால பரப்பும். கியூலெக்ஸ் கொசு எந்த டிசீஸ பரப்புது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லணும். சரியா? இருக்கு கியூலெக்ஸ் கொசுவும் ஒரு டிசீஸ பரப்பும். அது என்ன டிசீஸ் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு தான் இல்லையா? டெங்கு காய்ச்சல் பத்தி நமக்கு நிறைய தெரியும் இல்லையா? டென் 1,2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரஸ்னால ஏற்படக்கூடிய டிசீஸ் தான். அதே மாதிரி இந்த டெங்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா எந்த உறுப்பு அதிகமா பாதிக்கும் பாத்தீங்கன்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த தட்டணுக்கள் பாதிக்கும். அதோடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கும் இல்லையா? இதெல்லாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி டெங்கு காய்ச்சல் என்னன்னு சொல்லுவோம்? பிரேக் போன் ஃபீவர் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா? கரெக்ட் தான். ஓகே, அப்போ கூற்று 1 சரி, 2 தவறு. வாக்கியம் 1 சரி, 2 தவறு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 ராங்.
ஓகே, அடுத்து பாருங்க. Which of the following statement is incorrect? Malnutrition in body. அதாவது பின்வரும் கூற்றில் உடலில் நுண்ணூட்ட தனிமங்கள் குறைபாடுகளில் தவறானது. நுண்ணூட்ட தனிமங்களோட குறைபாடுகள்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து நுண்ணூட்ட சத்துனால வரக்கூடிய குறைபாடு இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரியுதுங்களா? சோ அப்ப என்னன்னா ரத்த சோகை, அது வந்து இரும்பு, சரியா, இரும்பு சத்து குறைபாடுனால வரக்கூடிய விட்டமின் B12 சொல்லக்கூடிய சயனோகோபாலமைன், அந்த விட்டமின் குறைபாடுனாலும் என்னதான் வரும்னா ரத்த சோகை, அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை தான் வரும் இல்லையா. அடுத்தது ஹைப்போதைராய்டிசம், இது வந்து தைராய்டு சுரப்பி ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகணும்னா என்ன தேவை? அயோடின் சத்து தேவை இல்லையா. அப்போ இதுவும் ஒரு நுண்ணூட்ட சத்து தான் அயோடின் அப்படின்றது. ஜிரோப்தால்மியா அப்படின்றது என்னன்னா விட்டமின் A டெபிசியன்சி டிசீஸ் படிச்சிருப்போம் இல்லையா. விட்டமின் A, நைட் பிளைண்ட்னஸ் அண்ட் ஜிரோப்தால்மியான்னு படிச்சிருப்போம். இப்போ இது மூணுமே கரெக்ட் தான். இது எல்லாமே நுண்ணூட்ட சத்துக்கள்னால வரக்கூடியதுதான். அடுத்தது ஆஸ்துமா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, மூச்சு குழல்கள்ல ஏற்படக்கூடிய தொற்றுகள்னால ஏற்படக்கூடியது. நுண்ணூட்ட சத்துக்கள்னால வரக்கூடியதுல, அதாவது நம்ம ஏதாவது அலர்ஜி இருக்கும் இல்லையா, புகை அலர்ஜி இருக்கலாம். அதே மாதிரி இந்த விலங்குகளோட அந்த எச்சங்கள், அந்த விலங்குகள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கழிவுகள், இதனால, அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒவ்வாமைனால, அதனாலலாம் ஏற்படக்கூடியதுதான் ஆஸ்துமா இருக்கும். சரியா, இது ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய நோய் அல்ல. சரியா, அப்ப ஆஸ்துமா அப்படின்றதுதான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது என்னன்னா ஒரு சில டிசீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாத்தையும் உயிரிகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்கலாமா? ரெண்டு கலந்து கொடுத்துருக்காங்க. சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது உண்டாகக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் பேரும் கொடுத்துருக்கு. சரியா, பாருங்க. டைஃபாய்டு அப்படின்றது எதை பரப்பும், என்ன உயிரி பரப்பும்னு பாத்தீங்கன்னா சால்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால வரக்கூடிய நோய் தான் சால்மோனெல்லா டைஃபின்னு வரணும். ஓகேவா? அடுத்து காலரா அதுவும் வந்து விப்ரியோ காலரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால வரக்கூடிய டிசீஸ் தான். அதனால நமக்கு என்ன ஏற்படும் பாத்தீங்கன்னா டைரியா, வயிற்றுப்போக்கு ஏற்படும் இல்லையா. காலரானால என்ன ஏற்படும்? டைரியா. அடுத்தது டியூபர்குலோசிஸ் அப்படின்றது எதனால வரக்கூடியதுன்னா, இதுவும் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால வரக்கூடிய நோய் தான். டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபி, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சொல்றதுக்கு டிபின்னு சொல்லுவோம். அப்ப இதுவுமே பாக்டீரியானால வரக்கூடியது தான். ஓகேவா? இப்ப 4 இங்க 5. ஓகே, அடுத்து ரேபிஸ் என்ன வரும்? ரேபிஸ் நோய் நம்ம தாக்கச்சு கடைசியா நமக்கு வந்து அந்த வைரஸ் மூளையே சென்று அடைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோபோபியா அப்படின்றது என்னன்னா நீரை கண்டு பயப்படுதல். நீரை நம்ம தண்ணி பார்த்தாவே பயப்படுவாங்க, தண்ணியை கண்டு பயம் இருக்குமா, அந்த நிலைதான் ரொம்ப அதிகப்படியான முத்தி போன ஸ்டேஜ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அந்த வைரஸ் வந்து காப்பாற்றவே முடியாத ஸ்டேஜுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன டிசீஸ், என்ன மாதிரியான ஒரு நிலை இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஓகே, அடுத்தது ஹெப்படைட்டிஸ் அப்படின்றது ஒரு வைரஸ். சரியா, ஹெப்படைட்டிஸ் ABCDE அப்படின்னு சொல்லி ஒரு 5 டைப்ஸா இருக்கும். அந்த ஹெப்படைட்டிஸ்னால வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அப்ப மஞ்சள் காமாலை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சிம்டம்ஸ் மஞ்சள் நிற சிறுநீர் இருக்கும். சரியா, அப்போ 1 மஞ்சள் நிறத்துல சிறுநீர் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை இருக்கும். அதே மாதிரி கண்கள்ல எல்லாம் வந்து மஞ்சள் நிறம் இருக்கும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் கூட வெளியே போய் மஞ்சளா தெரியும். அதாவது மஞ்சள் காமாலை வந்துச்சுன்னா நம்மளோட கல்லீரல்ல வந்து பாதிக்கும். அப்ப அந்த கல்லீரல்ல வந்து ரத்த சிவப்பணுக்களை உருவாக்கும். அப்ப அங்க உற்பத்தி பாதிக்கப்படும் போது அந்த சிவப்பணுக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சி வெளிரிய நிறமா தோன்றும். அதனாலதான் வந்து மஞ்சள் நிறத்துல கண்கள் தெரியும். அதே மாதிரி சிறுநீரும் மஞ்சள் நிறத்துல வெளியேறும். அப்ப 3, 4, 5, 2, 1 எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் டி, டெல்லி. அடுத்து பாருங்க, factors found is smoke emitted during smoking. அதாவது என்ன கேட்டாங்கன்னா புகைப்பிடித்தலின் போது வெளியிடப்படும் புகையிலையில் காணப்படும் காரணிகள். புகைப்பிடிக்கும் போது நம்ம புகையில இருக்கு என்னென்ன காரணிகள்லாம் இருக்கு, என்ன அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பென்சோஃபைரின் இருக்கு, அதே மாதிரி பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே தான் இருக்கு. பென்சோஃபைரினும் பாலிசைக்ளிக் ஹைட்ரோ கார்பன் இது ரெண்டுமே என்ன பண்ணோம், நமக்கு வந்து நுரையீரல் புற்றுநோயை உருவாக்கும். அதனாலதான் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சொல்றது காரணம்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுதான் நமக்கு நுரையீரல் புற்றுநோயை லங்ஸ் கேன்சரை உருவாக்கும். அதே மாதிரி இந்த புகையிலை எந்த தாவரத்துல இருந்து எடுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிக்கோட்டியானா டொபாக்கம், அதே மாதிரி நிக்கோட்டியானா ரஸ்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தாவரங்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. இந்த நிக்கோட்டியானா இந்த தாவரத்துல இருக்கக்கூடிய இந்த நிக்கோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு இருக்குது. சரியா, நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு ஆல்கலாய்டு. இந்த ஆல்கலாய்டு தான் என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா யூஸ் பண்றதுக்கு நம்மள அடிமைத்தனம் பண்ணுது. என்ன பண்ணுது, அடிக்ட் ஆயிடுறாங்க இல்லையா. எப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்டு தான், இதுதான் வந்து நம்மள அந்த புகையிலேயே அடிமைப்படுத்தி வைக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
Statement 1. Saccharomyces cerevisiae called as Bacchus yeast. சரியா, Bacchus yeast இது. ஓகே, தப்பா கொடுத்திருக்காங்க, Bacchusனு. Bacchus தான். ஓகே, அடுத்ததா penicillin called as queen of medicine. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, Saccharomyces cerevisiae என்னும் ஈஸ்ட் வந்து Bacchus yeastன்னு சொல்றாங்க. ஆமாண்டா இல்லையா? இந்த ஈஸ்ட் தான் வந்து பேக்கர்ஸ் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அதிகமா பேக்கரியில யூஸ் பண்றாங்க. ரொட்டி, கேக் இதெல்லாம் செய்யறதுக்கு, அதோட சாஃப்ட்னஸ்க்காகவும் அதோட சுவைக்காகவும் இது யூஸ் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததுதான் பென்சிலின் மருந்துகளின் ராணி. ஆமாண்டா இல்லையா? பென்சிலின் என்ன சொல்றோம்? மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்து. அதனாலதான் இது என்ன சொல்றோம்னா மருந்துகளின் ராணி அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளமிங். படிச்சிருப்போம் இல்லையா? என்னது இந்த பென்சிலின் அப்படின்றது? என்னன்னா பென்சிலியம் நெட்டோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை. சரியா, அதே மாதிரி இதுவுமே ஒரு வகையான ஈஸ்ட். இதுவும் வந்து பேக்கஸ் ஈஸ்ட் அப்படின்றதும் ஒரு வகையான பூஞ்சை தான். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கை, பாசி படிச்சிருப்போம். இதுல இந்த பூஞ்சை குரூப்பை சேர்ந்ததுதான் இதுமே இல்லையா? அதே மாதிரி இந்த பென்சிலின் என்னதான், இதுவும் ஒரு வகையான பூஞ்சை தான். ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மெடிசன் இந்த வேர்ல்டு, உலகின் முதல் நுண்ணுயிரி எதிர் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது என்ன ஆன்சர்? ரெண்டுமே கரெக்ட் தான் இல்லையா? வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பார்க்கலாம். Which of the following genetic disease affects human being due to trisomy state of 21st chromosome? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 21வது குரோமோசோமின் மும்மைய நிலையினால் ஏற்படும் நோய் எது? 21வது மனித உடலுக்கு மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 46 குரோமோசோம். இது வந்து 23 ஜோடியா இருக்கும். இருக்கக்கூடியது வந்து 46 குரோமோசோம், 23 பேரா இருக்கும் இல்லையா? 23 பேரா இருக்கும். இதுல கடைசி அதாவது 22 குரோமோசோம்களும் 22 ஜோடி 22 பேருமே என்ன சொல்லுவாங்கன்னா உடல பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியது. சரியா, ஆட்டோசோம் சொல்லுவோம். 23வது ஜோடியை மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா அலோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா பால் பண்புகளை நிர்ணயிக்கக்கூடியதா இருக்கும். அதாவது பெண்களோட குரோமோசோம் மொத்தமே வந்து 23 ஜோடியுமே XX தான் இருக்கும். மொத்தமே 23 ஜோடி XX தான் இருக்கும். ஆண்களுக்கு மட்டும் வந்து 23வது ஜோடி மட்டும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா XYன்னு இருக்கும். இந்த XXும் இந்த XYல இருக்கக்கூடிய XXும் சேர்ந்துச்சுன்னா பெண் குழந்தை உருவாகும். இந்த Xும் Yயும் சேர்ந்துச்சுன்னா ஆண் குழந்தை உருவாகும் இல்லையா? அப்போ ஒரு குழந்தையோட பாலினத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஆண் தான் காரணமா இருக்காரு. சரியா, அப்ப இந்த குரோமோசோம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21வது குரோமோசோம் ஜோடி ஜோடியா இருக்கும். XXXXன்னு இருக்கும். இப்ப இது ஒரு ஜோடி, அப்புறம் இது ஒரு ஜோடி, அடுத்ததா இது மாதிரி ஜோடி ஜோடியா இருக்கும். அப்ப அந்த 21வது ஜோடியில XXன்னு இருக்கக்கூடிய குரோமோசோம் 3வதா ஒரு Xும் வந்துடும். சரியா, இதுதான் ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? ட்ரைசோமி அப்படின்னு சொல்லுவோம். இதனால ஏற்படக்கூடிய நோய் பேர் என்னன்னா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, டவுன் சிண்ட்ரோம். சரி, இந்த நோய் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு அறிவு வளர்ச்சி கம்மியா இருக்கும், மங்கலான கண் பார்வை, கேட்கறது திறன் குறைவா இருக்கும், மன வளர்ச்சி குறைபாடு இருக்கும், வளர்ச்சியே குறைவாதான் இருக்கும். சரியா, அதுதான் டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பட்டாவ் சிண்ட்ரோம் அப்படின்றது இப்ப சொன்ன இல்லையா 23 ஜோடி இருக்குன்னு, இதுல 13வது ஜோடியில XXXன்னு மாறிடும். அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா அது வந்து பட்டாவ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்றது என்னன்னா ஆண்கள்ல இருக்கக்கூடிய கடைசி குரோமோசோம் XY இருக்கு இல்லையா, இதுல வந்து இன்னொரு X கூடுதலா ஆயிடுச்சுன்னா அதை வந்து கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். அடுத்ததா டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு எது சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது பெண்களுக்கு வந்து கடைசி அதாவது XXXன்னு இருக்கக்கூடிய குரோமோசோம்ல கடைசி ஜோடி குரோமோசோம் என்னவா இருக்கும்னா ஒரு X இல்லாமலே போயிடலாம், இல்ல குறைந்த அளவோ இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இந்த பூப்படைதல், கருப்பை வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி குறைபாடுகள்லாம் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னா 21st ட்ரைசோமியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்னா டவுன் சிண்ட்ரோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 29. Which of the following disease is a chromosomal disorder of allosomy? அதாவது பின்வரும் ஒன்றில் எந்த நோய் அல்லோசோமி குரோமோசோம் பிறழ்ச்சியால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப சொல்லிட்டு தான் வந்த இல்லையா அல்லோசோம் ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லி. அல்லோசோம் அப்படின்றது கடைசி ஜோடி 23வது ஜோடி இல்லையா, அந்த 23வது ஜோடியில ஆண்களுக்கு மட்டுமே XY இருக்கும்னு சொன்னேன். அந்த XY குரோமோசோம் கூட இன்னொரு X வந்து கூடுதலா சேர்ந்துரும். இந்த மாதிரி சேர்ந்து ஒரு குரோமோசோம் பிறழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நிலைக்கு தான் என்னன்னா கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளைன்பெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ் அதான். சரியா, அதே மாதிரி அல்பினிசம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மோட மெலனின் நிறமி வந்து குறைவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கண்ணு, முடி, கண்ணுல இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் பால் இருக்கு இல்லையா, இது அதே மாதிரி முடி, தோல் நிறம் இது எல்லாமே வெள்ளையா இருக்கும். அல்பினோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அவங்களுக்கு உடம்புல வந்து மெலனின் கம்மியா இருக்கும். அது ஒரு வகையான மரபியல் நோய் தான். அதே மாதிரி இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹீமோஃபிலியா அப்படின்றதும் ஒரு வகையான மரபு ரீதியான நோய் தான். இந்த டிசீஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரத்தம் உறைதலே நடைபெறாது. இதுவும் மரபு வழியா ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் தான். ஹீமோ அப்படின்னாவே ரத்தம் ஞாபகம் வந்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி கதிர் அறிவால் ரத்த சோகை அப்படின்றது என்னன்னா ஒற்றை ஜீன்ல ஏற்படக்கூடிய ஒரு திடீர் மாற்றம். சரியா? ஒரு ஜீன்ல ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தினால என்ன பண்ணும்னா இந்த ரத்த செல்கள்லாம் கதிர் அறிவால் மாதிரியான ஒரு ஷேப் வரும். அதனாலதான் அது வந்து கதிர் அறிவால் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன இப்போ அல்லோசோமினா அல்லோசோமி குரோமோசோம் கரெக்ஷன் எடுத்துக்காட்டு கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Consider the following statement about dengue and choose incorrect answer. dengue பத்தி incorrect answer எதுன்னு கேட்டிருக்காங்க. dengue fever பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அப்ப நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை பண்ணலாம் இல்லையா? ஓகே பார்க்கலாமா? It is a bacterial disease. First one பாருங்க. It is a bacterial disease. இது பாக்டீரியாவால் ஏற்படும் நோயா? இல்ல. டெங்கு அப்படின்றது என்னது? வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய் தான். என்னன்னு சொன்னப்போ டென் 1,2 அப்படின்ற ஒரு பிளேவி வைரஸ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அப்போ இன்கரெக்ட் தான். அப்ப எடுத்ததுமே இதுவே இன்கரெக்டா தான் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏவே இன்கரெக்ட் தான். அடுத்து பாருங்க. ஆல்சோ நோன் அஸ் பிரேக் போன் ஃபீவர். ஆமாந்தா இல்லையா? இது எலும்பு முறிப்பு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெங்கு காய்ச்சல டெங்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு எலும்பெல்லாம் முறியிற மாதிரி சவுண்ட் கேட்குமா? அந்த எலும்புகள்ல இருக்கக்கூடிய அந்த ஜவ்வெல்லாம் தேஞ்சு போயிட்டேன்னா முறியிற மாதிரி சவுண்ட் இருக்கும். அடுத்ததான் ரத்த தட்டணுக்களின் குறைதல் டெங்குவின் அறிகுறிகளில் ஒன்று. ஆமாந்தா இல்லையா? பிளட் பிளேட்லெட்ஸ் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் ஆஃப் டெங்கு. டிக்ரீஸ் இல்லையா? பிளட் பிளேட்ஸ் என்னவாகும்? டிக்ரீஸ் ஆகும். ரத்த தட்டணுக்களோட எண்ணிக்கை வந்து குறையும். சரியா? அப்போ அது டெங்குவோட அறிகுறி தான். அப்போ இது கரிதான் இல்லையா? அடுத்த கூட்டர் பாருங்க. பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ்டு டு எலவேட் பிளட் பிளேட்லெட்ஸ் லெவல். அதாவது பப்பாளி இலை திரவம் தட்டணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது. பப்பாளி, ஆமா, பப்பாளி இலைய எடுத்து நம்ம கஷாயம் போட்டு குடிச்சோமோ அதே மாதிரி நிலவேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கஷாயமும் குடிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? அப்ப இதுவுமே கரெக்ட் தான். அப்போ டெங்கு வந்துச்சுன்னா பிளேட்லெட்ஸ் கவுண்டிங் குறையும். அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பப்பாயா லீஃப் குடிக்கலாம், அதே மாதிரி நிலவேம்பு கஷாயம் குடிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னவா? தட்டயணுக்களோட எண்ணிக்கை குறையுது இல்லையா? அதே மாதிரி என்ன சொல்றோம்? டெங்குவை எலும்பு முறிப்பு காய்ச்சல் சொல்றோம். அதே மாதிரி டெங்குவோட வைரஸ் எவ்வளவு நாள் இருக்கும் பாத்தீங்கன்னா உடம்புல 5 to 6 நாட்கள் இருக்கும். 5 to 6 நாட்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட வீரியம் வந்து குறையும். ஓகே, இதெல்லாம் சரியான கூற்றுக்கள். தவறானது எதுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியல் டிசீஸ்ன்றது தான் தவறு. அது என்னது? வைரஸ் டிசீஸ், வைரல் நோய் தான் கரெக்ட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஏதாச்சும் உங்களுக்கு வேற ஏதாச்சும் எஸ்ஏ எக்ஸாம் சம்பந்தமா வேற மாதிரி ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்றோம். ஓகே, தேங்க்யூ.